Hello friends, welcome to கற்றல் பயன்பாடு. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபியூச்சர் டென்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண டென்சஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஃபியூச்சர் டென்ஸ்குள்ள சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு மொத்தம் 4 சப்டாபிக் இருக்குங்க. இந்த 4 சப்டாபிக்கை பற்றியும் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாட் இஸ் சிம்பிள் ஃபியூச்சர்? ஒரு வேர்பனுடைய ஆக்ஷன் ரீசன்ட் பீரியட்லேயோ இல்லை லாங்கர் பீரியட்லேயோ நடக்கும் இல்லைனா நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான சென்டென்சஸை நம்ம சிம்பிள் ஃபியூச்சர்னு சொல்கிறோம். அதே போல் செய்யலாம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி ஒரு ப்ராமிஸை கொடுக்குற மாதிரியான சென்டென்ஸையும் நம்ம இந்த டென்ஸ் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோம். இந்த டென்ஸ் ஃபார்மில் வில் ஷால் ஆட் பண்ணி அதுக்கு பின்னாடி வேர்ப் ரூட் ஃபார்மை செட் பண்ணணும். வில் அப்புறம் ஷால் யூஸ் பண்ணுறதுல ட்ரெடிஷ்னலாக சொல்லப்படுற ஒரு சில அப்ரோச் இருக்குது. ஐவி கூட வில் ஆட் பண்ணால் செய்யலாம் அப்படின்னு பொருள்படும். ஐவி கூட ஷால் ஆட் பண்ணால் செய்வேன், செய்வோம் அப்படின்னு பொருள்படும். பட் இதுவே சப்ஜெக்ட் வந்து யூ, ஹீ, ஷீ, இட் மாதிரியான ப்ராப்பர் நவுன்ஸாக வரும்போது அந்த ப்ராப்பர் நவுன்ஸ் கூட வில் ஆட் பண்ணால் செய்வாய், செய்வாள், செய்வேன் அப்படின்னு பொருள்படும். அப்புறம் ஷால் ஆட் பண்ணால் செய்யலாம் அப்படின்ற பொருள் ரெஃபர் பண்ணும். எனிவே கன்ஃபார்மாக ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது, அதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கும்போது அப்படின்னு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஐவி கூட வில் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இது ஒரு முக்கியமான ரூலும் கூட. இப்போது ஷார்ட்டாக இதை ஸ்க்ரீனில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை வச்சு பார்க்கலாமா? மாடர்ன் இங்கிலீஷில் இந்த ரூல்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட் கிடையாது. எந்த சப்ஜெக்டோடையும் வில் அண்ட் ஷால் ஆட் பண்ணலாம். நம்ம விருப்பம் போல் இதை நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இதில் எக்ஸாம்பிள்ஸ்: ஐ ஷால் கம் டுமாரோ, ஹி வில் ஹெல்ப் யூ, ஐ வில் அட்டெண்ட் த டெஸ்ட் பேப்பர். ஒரு ஆக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு ஒரு இன்டென்ஷனை ரெஃபர் பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி ஆம், இஸ், ஆர் ஆட் பண்ணி அது கூட கோயிங் டுவை ஆட் பண்ணி ப்ளஸ் வேர்பை செட் பண்ணணும். அதாவது வேர்பை ஆட் பண்ணணும். அப்புறம் இந்த வேர்ப் கூட தேவைன்னா ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த சென்டென்சஸ் எல்லாம் பாருங்கள். ஹி இஸ் கோயிங் டு பை அ நியூ கார், ஐ எம் கோயிங் டு ஜாயின் அ நியூ கோர்ஸ். இப்போது இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ஹீன்றதுனால அது சிங்குலர் அப்படின்றதுனால இங்கே இஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் ஆர் யூஸ் பண்ணணும். அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்து செகண்ட் சென்டென்ஸில் பாருங்கள். ஐன்ற சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி ஆம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆம் வந்து எப்பயும் ஐன்ற சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி மட்டும்தான் வரும். சரி, ஓகே. இப்போது சிம்பிள் ஃபியூச்சர் பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். இதை வச்சு பின்னாடி வரக்கூடிய எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணலாமா? இந்த தமிழ் சென்டென்சஸை படித்து பார்த்துட்டு நீங்களே ஓனாக இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வரக்கூடிய ஆன்சர்ஸை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணது கரெக்டாக அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் பற்றி பார்க்கலாம். வாட் இஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ்? ஃபியூச்சருக்கு நியரில் ஒரு பர்டிகுலர் டைமில் ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. சிங்குலர் ப்ளூரல் அப்படின்ற டிஃப்ரென்சியேஷன் இல்லாமல் சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வில் பி இல்லைனா ஷால் பி ஆட் பண்ணி அதுக்கு பின்னாடி வேர்பனுடைய ஐஎன்ஜி ஃபார்மை ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், he will be listening to news at 8:07 p.m. they will be having breakfast at 8 a.m. ஃபியூச்சரினுடைய பர்டிகுலர் டைமில் கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தை மட்டும் ரெஃபர் பண்ணாமல் ஒரு டவுட்ஃபுல் ப்ரெசண்ட்டை ரெஃபர் பண்ணுறதுக்கும் இந்த டென்ஸ் யூஸ் ஆகுதுங்க. அதாவது இப்போது நடந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் எழுப்புறதுக்கும் இந்த டென்ஸ் ஃபார்ம் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், மை மதர் வில் பி வெயிட்டிங் ஃபார் மீ நவ், தே வில் பி குக்கிங் ஃபுட் ஃபார் மீ தேர். இப்போது ஃபியூச்சர் கண்டினியூஸ் பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போது இதை வச்சு பின்னாடி வரக்கூடிய எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணலாமா? அடுத்ததாக இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பற்றி பார்க்கலாம். வாட் இஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்? ஒரு வேர்பனுடைய ஆக்ஷன் ஃபியூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமில் நடக்கும் இல்லைனா நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த டென்ஸ் ஃபார்ம் யூஸ் ஆகுதுங்க. இந்த டென்ஸ் ஃபார்மில் சென்டென்ஸை செட் பண்ணுறதுக்கு சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வில் ஹேவ் இல்லைனா ஷால் ஹேவ் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணி அதுக்கு பின்னாடி வேர்பனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மையும் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஷால் ஹேவ் பாஸ்ட் த எக்ஸாம் திஸ் டைம், they will have arrived in time.
ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரியான சென்டென்ஸை செட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு வாக்குறுதி தர மாதிரியான ஒரு சென்டென்ஸை செட் பண்ணுறதுக்கு இந்த டென்ஸ் ஃபார்ம் ரொம்பவே யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் ஹாவ் டிஸ்மிஸ்டு ஹிம் அட் எனி காஸ்ட். ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க் பை டுநைட். சரி, இப்போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பற்றி ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். இப்போது இதுக்கான எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்து லாஸ்ட்டாக ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி பார்க்கலாம். வாட் இஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்? ஃபியூச்சரில் ஸ்டார்ட் ஆகி லாங் டைமுக்கு நடக்கிற ஒரு ஆக்ஷனை ரெஃபர் பண்ண இந்த டென்ஸ் ஃபார்ம் யூஸ் ஆகுது. அதாவது எதிர்காலத்தில் ஸ்டார்ட் ஆகி நீண்ட நேரம் இல்லைனா நீண்ட காலத்துக்கு நடக்கிற ஒரு ஆக்ஷனை ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த டென்ஸ் ரொம்பவே யூஸ் ஆகுது. இந்த டென்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் கூட வில் ஹாவ் பீன் ஆட் பண்ணணும். அப்புறம் அதுக்கு பின்னாடி வேர்பினுடைய ஐஎன்ஜி ஃபார்மை ஆட் பண்ணணுங்க. For example, he will have been doing a new course next year. They will have been watching TV all time. சரி, ஓகே. இப்போ இந்த டென்ஸ்க்கான எக்ஸசைஸை பார்க்கலாமா? இப்போது இந்த ஃபியூச்சர் டென்ஸ் நடைமுறையில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான சில டிப்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபியூச்சர் டென்ஸினுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸை பற்றி பார்த்தோம். இதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி சென்டென்ஸ் செட் பண்ண பழகலாம். டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸை இமேஜின் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி சென்டென்ஸை செட் பண்ணி பழகணும். இதுக்கு எக்ஸாம்பிளாக இந்த சென்டென்சஸை பாருங்கள். எக்ஸாம்பிளாக டெல்லியிலேருந்து கேரளாவுக்கு வர ஒரு பர்சனை பற்றின கன்வர்சேஷன் எடுத்துக்கலாம். He will be sitting in the train now. He will arrive here tomorrow. Second sentence, he will have been sitting in the train all day long. However, he will have arrived here by 10 o'clock tomorrow. இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்கள். இதில் ஃபியூச்சர் கண்டினியூஸும் சிம்பிள் ஃபியூச்சரும் வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போது ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னா ஃபியூச்சருக்கு நியரில் ஒரு பர்டிகுலர் டைமில் ஆக்ஷன் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரியான சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த சென்டென்ஸில் வில் பீன்னு வந்திருக்கிறதுனால இது ஃபியூச்சர், ஓகேவா? அப்புறம் பர்டிகுலர் டைம் நவ், NOW, நவ்ன்றது பர்டிகுலர் டைமை ரெஃபர் பண்ணுது. அந்த பர்டிகுலர் டைமில் ஆக்ஷன் கண்டினியூஸாக நடக்குதுன்றது தான் சிட்டிங். ஸோ இங்கே ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் வந்திருக்கு. அடுத்து இப்போது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஒரு வேர்பினுடைய ஆக்ஷன் ரீசன்ட் பீரியட்லேயோ இல்லை லாங்கர் பீரியட்லேயோ நடக்கும், இல்லைனா நடக்க சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இதில் அரைவ் அப்படின்றது வேர்பு, டுமாரோன்றது பீரியட். ஸோ இந்த பர்டிகுலர் பீரியடில் இருந்து நடக்கும் அப்படின்னு இங்கே மீனிங் வந்திருக்கிறதுனால இது சிம்பிள் ஃபியூச்சருங்க. அடுத்து செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள். இதில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டும் வந்திருக்கு. இப்போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் ஃபியூச்சரில் ஸ்டார்ட் ஆகி லாங் டைமுக்கு நடக்கிற ஒரு ஆக்ஷனை ரெஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த சென்டென்ஸில் வில் ஹாவ் பீன் அப்படின்னு வந்திருக்கிறதுனால இது ஃபியூச்சர். அப்புறம் ஆல் டே லாங் அப்படின்னு வந்திருக்கிறதுனால இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்றது ஒரு வேர்பினுடைய ஆக்ஷன் ஃபியூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமில் நடக்கும் இல்லைனா நடக்க முடியும் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? இதில் அரைவ்டு அப்படின்றது வேர்பு, இதனுடைய ஆக்ஷன் ஃபியூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமில் நடக்கும் அப்படின்ட்டு போட்டிருக்கிறதுனால அதுதான் 10 o'clockன்னு போட்டிருக்கு இல்லையா? 10 o'clockல நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால இது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸை உருவாக்கி சென்டென்சஸை செட் பண்ணும்போது தான் நம்மளுக்கே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டே டு டே லைஃப்பில் நம்ம கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணோம்னா டென்சஸினுடைய யூசேஜ் நல்லா நம்மளுக்கு தெரியும். கான்வர்சேஷன்ஸில் 3 டென்சஸ் கலந்து வரதை நம்மளால் பார்க்க முடியும். அதனால் கான்வர்சேஷன்ஸை நீங்களே ஓனாக செட் பண்ணி பழகும். கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.